Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tanjai Arusuvai. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் இனிப்பு பூலர் கேக். இது மலேசியால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக். இத குவை புலுட் வாஜிக்னு மலையாள சொல்லுவாங்க. இதுக்கு 500 கிராம் பூலர் அரிசி எடுத்துர்க்கேன். இந்த பூலர் அரிசியை மேக்ஸिमम 5 மணி நேரத்துக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூலர் அரிசியை ஸ்டீம் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஸ்டீமரை வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சுருங்க. அது மேலே இந்த பூலர் அரிசி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த அரிசியில் கொஞ்சம் பாண்டான் லீஃப் சேர்த்துக்கோங்க. பாண்டான் லீஃப் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இது மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்கு வேக வைங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பூலர் அரிசி நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பூலர் அரிசி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 600 ml தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கோங்க. 500 கிராம் குலா மிளகா எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1/2 கிலோ பூலர் அரிசிக்கு 500 கிராம் குலா மிளகா எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு குலா மிளகா கிடைக்காட்டி கருப்பட்டியை வச்சு செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்கண்டு எடுத்துக்கோங்க. பாண்டான் லீஃப் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அதில் குலா மிளகாவை சேர்த்துருங்க. குலா மிளகா நல்லா கரையணும். பாண்டான் லீஃப் சேர்த்துக்கோங்க. குலா மிளகா நல்லா கரைஞ்சிருச்சு. இதே மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பாதி அளவு சீனி சேர்க்குறேன். இந்த இனிப்பு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதித்து சுண்ட விடுங்க. இந்த பாவு நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கையாட்டி தொட்டு பாருங்கள், நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். வேக வச்ச பூலர் அரிசியை இதில் சேர்த்துருங்க. வேக வச்ச பூலர் அரிசியை சேர்த்த பிறகு நல்லா அந்த குலா மிளகா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரை பாவு நல்லா சுண்டணும். இந்த பூலர் ரைஸ் கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கல்கண்டு சேர்த்துக்கோங்க. கல்கண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பேனில் அறவே ஒட்டாமல் இதே மாதிரி நல்லா சுருண்டு வரணும். நல்லா திக்காக இருக்கணும். கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் சேர்த்து இந்த பாண்டான் லீஃப்லாம் எடுத்துருங்க. இப்போ ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதை நைட்டுக்கு செஞ்சிங்கன்னா மறுநாள் காலையில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டான ஷேப்புக்கும் வரும். ரொம்பவே டேஸ்டியான பூலர் ரைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ் இல்லாட்டி யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு வைங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை கட் பண்ணி பார்க்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது மலேசியா ரொம்பவே ஃபேமஸான ஒரு டீ டைம் ஸ்நாக்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.